வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சொரக்காய் பெருசாக இருந்ததுங்க. அதனால் ஒரு 200 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இது எங்கள் அம்மா ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. அது தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க பகுதி விதை பகுதியும் எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க பொடி பொடியாக. பன்னீர் ஒரு 100 கிராம் வந்து கழுவி வச்சுருக்கேங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியான இருக்கிறது போட்டு வதக்கிக்கலாங்க. அது கூட தக்காளி பழம், ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டு வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிக்கலாங்க. அந்த பச்சை வாசனை போட்டுங்க. அது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு இந்த பொடியான இருக்கிற காயும் அதிலே போட்டுக்கலாங்க. அது தேவைக்கேற்ப சால்ட்டு போட்டு மஞ்சள் பொடி போட்டு வதக்கிட்டு அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் வெறும் சில்லி பவுடரும் போட்டு அதை வதக்கிட்டு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு வேக விட்டுடலாங்க. மூடி போட்டு அது நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் சிம்மில் வேகட்டுங்க. காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த பன்னீரை அப்படியே பொடிச்சு அதில் தூவி விட்டுடலாங்க. அது அப்படியே கொஞ்சம் தூவி விட்டு 1 நிமிஷம் பாயில் ஆனால் போதுங்க. அது கூட ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளும் மல்லித்தலையும் போட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க.